Dear Westigians, very good morning. நான் அசோக் பேசுகிறேன், ஜோனல் சேல்ஸ் மேனேஜர். இன்ஃபேக்ட் நான் வெஸ்டீஜ் ஜாயின் பண்ண டைம் 2016 ஜாயின் பண்ண டைமில் அன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு சேல்ஸ் தான் அப்படின்னு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இது நோய்க்கான ஒரு தீர்வாக மட்டும் தான் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் கொண்டு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத படிப்படியாக நான் அதை ட்ரைனிங்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் அந்த ஒரு நாலேஜ் கிடச்சதுக்கப்புறமா செல்ஃபாக நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஒன்லி திங் இஸ், சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மெடிசன்ஸ்க்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது சம்திங் நம்ம உடம்போட ஒரு பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால் இதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து வரும். யார் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம், எதுக்காக எடுக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டாக போயிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றி, சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுக்க தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், இது 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இல்லை, வாழ்நாள் முழுக்க தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். ஸோ அது நம்ம புரியாமல், ஏன்னா எனக்கு டெய்லியே நிறைய வாட்ஸ்அப்பில் கொஷின்ஸ் நிறைய பேர் வந்து அனுப்புவாங்க. சார் இதுக்கு என்ன கொடுக்கலாம், இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, சார் கால் ஒரு மாதிரி வலி எடுக்குது, என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு. சரி, சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அந்த மெடிசன், அந்த அந்த ஒரு குயிக் டைமில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் அது இல்லை. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்கணும். அதனால தான் சப்ளிமெண்ட் எதுக்காக, யார் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரைனிங். இன்ஃபேக்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு பாஷா, பிகாஸ் டீச்சிங் டியூஸ்டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது பாஷா தான். ஸோ பாஷா ஆரம்பித்த இந்த ப்ரோக்ராம் எவ்ரி டியூஸ்டே நான், செந்தில், பாஷா அண்ட் லீடர்ஸ், ஸோ லீடர்ஸோட வியூ, லைக் அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணாங்க, சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கண்டினியூஸாக எவ்ரி டியூஸ்டே நைட்டு 8 to 9 PM இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். பிகாஸ் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பேசிக்காக இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்கிறத நான் ஏற்கனவே நான் சொன்னேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், வெல்னஸ்னால் என்ன. ஹெல்த்னா ஆரோக்கியம் எல்லாருக்குமே தெரியும். பட் வெல்னஸ் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் லைஃப். ஸோ ஹெல்த்துக்கும் வெல்னஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஹெல்த்துங்கிறது அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம். வெல்னஸ் அப்படிங்கிறது ஒரு பூரணமாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு டைமில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடம்புல நோய் இல்லைன்னா ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இது கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அது. ஆனால் கோவிட் வந்த பிறகு நடந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லைஃப்பில் எல்லாருக்குமே பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நம்ம உடம்பாக இருக்கலாம், ஆர் மேபி நம்மளோட இன்கமாக இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட தேவைகள், நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதே டெஃபினேஷனை மாற்றிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, யார் வெல்னஸ், யார் ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னா, உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, முக்கியமாக பொருளாதார ரீதியாக, சுற்றுப்புற சூழல் ரீதியாக, இந்த மாதிரி யார் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஆரோக்கியமான மனிதர். ஸோ நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நோய்க்கும் ஆரோக்கியத்துக்கும் இப்போ சம்மந்தம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா, இது எல்லா வகையிலுமே எப்போ நம்ம ஒரு சந்தோஷமான மனநிலைக்குள்ளே நம்ம இருக்கோமோ அவர் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியமான மனிதர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் புரிய வைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா, ஒரு பனிப்பாறை, கடல் மரத்துக்கு மேலே தெரியக்கூடிய ஒரு பனிப்பாறை. ஸோ இந்த பனிப்பாறை சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சின்னதாக இருக்குன்னு சொல்லுவீங்க, சில பேர் பெருசாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம பார்க்குற கண்ணோட்டம் அதை பொறுத்து தான் இது சின்னதாக பெருசா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறது. பட் ஒரு பனிப்பாறை அப்படிங்கிறது ஜஸ்ட் கடல் மட்டத்துக்கு மேலே அப்படியே நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. இதுதான் உண்மையான ஒரு பனிப்பாறை. ஸோ இப்போது இந்த பனிப்பாறை கடல் மட்டத்துக்கு மேலே பெருசாக இருக்கா கீழே பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எல்லாருக்குமே ஒரே பதில் தான் இருக்கும். கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பனிப்பாறை இதுதான் பெருசாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம். ஸோ தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. தெரியாத விஷயம் அப்படிங்கிறது மலை போல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்போது நம்ம தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய நோய்கள். இன்றைக்கி இந்த நோய்கள் நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு டாக்டர் போய் பார்ப்போம். ஸோ டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேனு, எக்ஸ்ரே அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அப்போ சொல்லுவார் சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, தைராய்டு வந்துச்சு, மூட்டு தேய்மானம் வந்துடுச்சு. ஏதோ ஒரு நோய்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு சுகர் வந்தால் இப்படி தான் மெடிசன்ஸ் கொடுக்கணும், ஒரு பிபி வந்தால் இப்படி தான் மெடிசன்ஸ் கொடுக்கணும், ஒரு தைராய்டு வந்தால் இப்படி தான் மெடிசன்ஸ் எடுக்கணும், ஒரு மூட்டு தேய்மானம்னா இப்படி தான் மெடிசன்ஸ் எடுக்கணும். அப்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்த பிறகு அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி நிறைய பேர் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது ஈவன் மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, சப்ளிமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன், நம்ம என்ன கொடுத்தா அதுக்கு சரியாகும், இப்படிங்கிறத நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறாங்க. பட் உண்மையிலேயே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரூட் காஸ். ரூட் காஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நோய்கள் எதனால் வருது? டெஃபினட்டாக எல்லாரும் போயிட்டு எந்த நோய் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம போயிட்டு ஒரு 5 வருஷம் டாக்டருக்கு வந்து நம்ம படிக்கணும். டாக்டருக்கு படித்தா மட்டும்தான் சுகர் எப்படி வருது, பிபி எப்படி வருது, இல்லை கேன்சர் எப்படி வருது, இல்லை மூட்டு தேய்மானம் எப்படி வருது, இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்குது, அந்த பாதிப்புகள் இல்லை ஒரு பற்றாக்குறை இருக்குது, அந்த பற்றாக்குறையினால் இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்களாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பட் வெஸ்டேஜில் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ஷன். தட் இஸ் வருமுன் காப்போம். ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா வருமுன் காப்புங்கிற விஷயத்த எப்போதுமே எடுத்தாகணும். இல்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் 1 மாதம் சாப்பிடலாமா, 2 மாதம் சாப்பிடலாமா, 3 மாதம் சாப்பிடலாமா அப்படின்னு. ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது 1 மாதம் வேணுமா, 2 மாதம் வேணுமா, 1 வருஷம் வேணுமா, 5 வருஷம் வேணுமா, 10 வருஷம் வேணுமா, வாழ்நாள் முழுக்க வேணுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரு நோய்க்குள்ளே போகக்கூடாது. அப்படி நோய் வந்தாலும் நோயை முறியடிக்கிற சக்தி இயற்கையாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதை நம்ம வந்து வளர்க்கணும். அதுக்கு பேர் தான் ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட, தட் இஸ் உடம்புக்குள்ளே ஒரு நோய் வந்துடுச்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி என்றைக்குமே நம்ம ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கணும். அப்போது ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியம். பிகாஸ் நம்ம லைஃப்பில் 3 கட்டமாக ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. முதல் கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ நிலை. ஏன் இந்த மருத்துவ நிலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்ஃபேக்ட் இதில் ஒரு 1000 நோயாளிகளுக்கு உலகம் முழுக்க ஒரு ஒரு நாட்டிலையும், அதுவும் மேஜராக இருக்கக்கூடிய நாடுகளில் எத்தனை டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்காக அவைலபிள் அப்படிங்கிறத அந்த சார்ட்டில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மெடிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி உலகம் முழுக்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க ஜெர்மனியில். ஆன் ஆவரேஜ் 1000 இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு 1000 பேர் வந்தாங்க, அதில் 100 பேர் நோயாளியாக இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 நோயாளிகளுக்கு உலகத்திலே ஜெர்மனியில் தான் 4 டாக்டர். ஸோ 100 நோயாளியை பார்க்குறதுக்கு 4 டாக்டர் இருக்காங்க. அப்படியே படிப்படி நம்ம பார்க்கலாம். இட்டாலியில், ஸ்பெயினில், ஆஸ்திரேலியாவில், யூகேயில், யூஎஸ்ஏயில். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா 0.8 அப்படின்னா இன்றைக்கி 100 நோயாளியை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் கூட இன்றைக்கி வந்து முழுமையாக இல்லை. ஸோ ஒரு டாக்டர் கூட இன்றைக்கி முழுமையாக இல்லை அப்படிங்கும்பொழுது யாருக்கு இப்போ மருத்துவங்கிறது கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். யார்கிட்ட பணம் இருக்கோ, யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அவங்களுக்காக மட்டும்தான் இன்றைக்கி மருத்துவம் அப்படிங்கிறது சாத்தியம். கையில் பணம் இல்லாத ஆட்களுக்கு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை.
இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள தான் இன்னைக்கு நான் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது முதல் கட்டம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை. ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறை இன்னைக்கு யாருக்கு இருக்கு? பிறந்த குழந்தையிலேருந்து வளர்ந்த ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாகும் போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம போன்ஸ் வீக் ஆகும், மசில்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், மசில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம உடம்புக்குள்ள எப்போதுமே ஒரு இம்பேலன்ஸ், ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நோய் தொற்றுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நோய் தொற்றுகள் வந்தால் ஹாஸ்பிட்டல் போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மெடிசன்ஸ் எடுக்கணும். ஒன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க மெடிசன் 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 இப்படியே தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து இன்னைக்கு போய்கிட்டே இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அடிப்படை காரணமே என்னன்னா ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. நம்ம நினைக்கலாம், நான் நல்லா தான் சார் சாப்பிட்றேன், 3 வேளையும் நல்லா சாப்பிட்றேன், திருப்தியாக சாப்பிட்றேன். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த சாப்பாட்டில் என்ன இருக்கு அதுதான் முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது வெறும் ருசிக்காக மட்டும்தான். அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கா அப்படின்னா பெரிய அளவில் ஊட்டச்சத்துக்கள் இல்லை. இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வயோதிகம். ஒரு காலத்தில் 60 வயசுக்கு மேலே தான் சுகர் வந்தது, பிபி வந்தது, தைராய்டு வந்தது, மூட்டு தேய்மானம் வந்தது, புற்றுநோய் வந்தது, உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை இருந்தது, சரியான தூக்கம் இல்லாத ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்தது, ஆல்சைமர்ஸ் ஆர் மசில் வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது, கண் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ நிறைய நோய்கள் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் 60 வயசுக்கு மேலே வந்துட்டு இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்கு மேலே ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு டாக்டரை பார்த்து ஒரு மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் அனதர் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அவ்வளோதான் வாழ்க்கை. அந்த 15 20 அப்படிங்கிறது காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஆனால் 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய நோய்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 40 வயசுலேயே ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு 40 வயசை தாண்டிட்டோம்னாலே சுகர் வருது, பிபி வருது, தைராய்டு வருது, மூட்டு தேய்மானம் வருது, எலும்புகள் வீக் ஆகுது, மசில்ஸ் தேய்மானம் அதிகங்கிறது இருக்குது, ஞாபக மறதி அதிகமாகுது, மூளையோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு 40 தாண்டும் போது இத்தனை விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, 40 வயசுல எத்தனை விதமான நோய்கள் வந்துடுச்சு அப்படின்னா அதே தான் அடுத்த 15-20 வருஷம் மட்டும்தான் வாழ்க்கை. அப்போ 40 வயசுல ஒரு நோய் வந்துடுச்சுன்னா 60 வயசை தாண்டதே இன்னைக்கு பெரிய விஷயங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். காரணம் வயோதிகம் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சது, நோய்களும் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப் லேட் நம்ம ஒரு ஏர்லி ஸ்டேஜில் நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது திடீர்னு ஏதோ ஒரு நாள் நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. பல வருஷங்களா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பற்றாக்குறை, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, இது தொடர 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 ஒரு காலகட்டத்தில் நம்ம உடம்புக்குள்ள அது நோயாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனை விதமான நோய்கள் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் J41 இந்த ஜேர்னலில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 51 விதமான நோய்களை வாழ்நாளில் குணப்படுத்த முடியாதுன்னு டிக்ளேரே பண்ணுறாங்க. யார்? இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே. ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த 51 விதமான நோய்களில் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குது, கேன்சர் இருக்குது, நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆஸ்மா, நிமோனியா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 51 விதமான நோய்களை வாழ்நாளில் குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டில் இன்றைக்கி நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டரை பார்க்குறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம், தொடர்ந்து மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். இப்போ என்னென்னா இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது, வாழ்நாள் முழுக்க இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. ஸோ எத்தனை விதமான நோய்கள் இருந்தாலும் 4 நோய்களை நான் வந்து முக்கியமாக குறிப்பிட்டு நான் சொல்லுவேன். ஒன்று சர்க்கரை நோய், ரெண்டாவது இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், இது 2 வந்துச்சுனாலே எல்லாமே டோட்டல் டேமேஜ். மூன்றாவது புற்றுநோய். புற்றுநோய் யாருக்கு வரும்னே தெரியாது, ஏன்னா அதனால தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
4வதா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள். 5வதா எலும்பு மூட்டு தேய்மானம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாமே க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ரானிக் டிசீஸ் அப்படின்னா இந்த நோய்கள் ஒன்ஸ் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நோயோடத்தான் வாழ்ந்து ஆகணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சார் நான் 3 மாதம் எடுக்கிறேன், 4 மாதம் எடுக்கிறேன், 6 மாதம் எடுக்கிறேன், 1 வருஷமாக நான் எடுத்துட்டு இருக்கேன், என் சுகர் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வாழ்நாள் நோய்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு அப்ராக்சிமேட்டாக யோசிச்சிங்கன்னா 1லிருந்து 40 வயசு. ஸோ 1லிருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பற்றாக்குறையினால 40 வயசில் இந்த நோய் வந்துடுச்சுன்னா இந்த நோய் சரியாகிறதுக்கு லாஜிக்காக பார்க்கணுன்னா 40லிருந்து 80 வயசு, விச் மீன்ஸ் another 40 இயர்ஸ் நம்ம தாண்டணும். பட் இன்னைக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன, 1 to 40 உடம்புக்குள்ள நோய் வந்துச்சுன்னா 40 to 80 நம்ம உயிர் வாழ முடியுமாங்கிறதே எனக்கு டவுட்ஃபுல் தான். ஏன்னா இந்த மாதிரி வாழ்நாள் நோய்கள் அப்படிங்கிறது இது நம்ம உயிரை படிப்படியாக அப்படியே உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ எங்கேருந்து நமக்கு லைஃப் இருக்கு? ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம ஆகணும். அப்போ இந்த 3 விதமான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை 3 விதமான நிலைகளுக்குள்ள தள்ளுது. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஹெல்த் அப்படின்னு சொல்றோம். ஹெல்த் அப்படிங்கிறது என்ன? ஆரோக்கியம். டெஃபினேஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். யார் ஒருத்தர் சந்தோஷமான மனநிலைக்குள்ள இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஆரோக்கியமான ஒரு மனிதர். ஸோ ஹெல்த்ல இருக்கிறவங்களும் வெல்னஸ் பூரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க போனாதான் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதை தாண்டோன்னு வச்சுங்களேன், 2 ஸ்டேஜ் தான் வாழ்க்கை. ஒன்று ப்ரீ இல்னஸ், இல்லைனா டிசீஸ். சரி, ப்ரீ இல்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? நிச்சயமா இல்லை. யாரெல்லாம் நான் நல்லா இருக்கேன், என் உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஏதோ ஒரு நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க. இதை பிரேக் பண்ணிட்டு அவங்க போக வேண்டிய கட்டம் என்ன அப்படின்னா வெல்னஸ், சந்தோஷமான மனநிலைக்குள்ளே போகணும். இரண்டாவது டிசீஸ். டிசீஸுங்கிறது என்ன? நோய் வந்துடுச்சு. நோய் அப்படின்னா சுகர், பிபி, தைராய்டு, மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி இருக்கதான் நோய்கள். நிறைய பேருக்கு நோய்கள்லேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா சில பேர் கேட்குறது உண்டு, சார் இந்த மாதிரி மூக்கடப்பு இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, தலைவலிக்குது, இதுக்கெல்லாம் சப்ளிமெண்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 1 வாரத்தில் சரியாக போகும். டாக்டர்கிட்ட போகாமல் இருந்தீங்கன்னா 7 நாளில் சரியாகும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இதெல்லாம் நம்ம உடம்பே எப்படி சரி பண்ணுமோ நம்ம உடம்புக்கு அதெல்லாம் தெரியும். அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் யோசிச்சு பாருங்க, சுகர், பிபி, தைராய்டு, மூட்டு தேய்மானம், கேன்சர், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வாழ்நாள் பிரச்சனைகள். ஸோ இது மாதிரி வாழ்நாள் பிரச்சனைகளில் நம்ம ரெக்கவரி ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். இதிலிருந்து நம்ம வெல்னஸ்குள்ளே போகணும். சரி, யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு 30-35 வயசு வரைக்கும் நம்ம ஹெல்த் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 30-35 வயசை தாண்டிட்டோம்னா இந்த 2 ஸ்டேஜுக்குள்ள தான் 70% ப்ரீ இல்னஸ். யாரெல்லாம் என் உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ எல்லார் உடம்புலையும் ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 30% மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நம்ம கவனம், அக்கறை இது எங்கே இருக்கணும்? நோய் வந்த பின் இருக்கணுமா, நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க மேலே இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 70% மக்கள் அவங்க தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். பிகாஸ் நாளைக்கு நோய்க்குள்ளே போயிட்டா தீர்வு இல்லை, நாளைக்கு நோய்க்குள்ளே போகாமல் தடுக்க வேண்டியது இந்த ப்ரிவென்ஷன். இந்த பனிப்பாறை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம். ஏன்னா இன்னைக்கு நோய் வரத்துக்கே 2 காரணங்கள் தான் அதிகமாக. ஒன்று ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இன்னொன்று நச்சு பொருள்கள். ஸோ நச்சு பொருள்கள் ஆர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இது இல்லாத மனுஷங்கள் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. பிரச்சனையே இல்லைன்னு வச்சுங்களேன், ஏன் நமக்கு மட்டும் பிரச்சனையே இல்லைன்னு கூட இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்போ இந்த நச்சுப் பொருள்கள் இது எங்கேருந்து வருது? நம்ம அடிப்படை தேவை என்ன? நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு.
ஆனால் இன்னைக்கு காற்றோட நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பொல்யூஷன் லெவல் இப்போ வரைக்கும் அதை சரி பண்ண முடியல. செகண்ட் ஹையஸ்ட் பொல்யூஷன் எங்கன்னா சென்னையில். மற்ற மாநிலங்கள் நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் எல்லா இடத்துலையுமே, பிகாஸ் நான் த்ரூ அவுட் தமிழ்நாடு நான் ட்ராவல் பண்ணுறேன், எங்கே போனாலுமே வந்து டஸ்ட்டு பொல்யூஷன் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அப்போ நம்ம சுவாசம் இது முதல்ல சரியில்லை. நல்ல காற்று நமக்கு கிடைக்கல. ரெண்டாவது வாட்டர் பொல்யூஷன். இன்னைக்கு நல்ல தண்ணீர் அப்படிங்கிறது இல்லை. காசு கொடுத்தா நீங்கள் தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணியில் என்ன இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் ஆரோ வாட்டர் நம்ம பயன்படுத்துவோம். ஆரோ வாட்டர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது டெட் வாட்டர், அதில் ஒன்றுமே கிடையாது. மூணாவது உணவு முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ். விவசாயத்தோட உற்பத்தி எதுவாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள், நல்ல காற்று, நல்ல தண்ணி, நல்ல உணவு, இது மூணுமே இன்னைக்கு நமக்கு வந்து நல்லபடியாக இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் புகையிலை, சிகரெட், ட்ரிங்க்ஸு எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே இன்னைக்கு இந்த பழக்கங்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏற்படுது. இப்போ பாருங்க, இதுலேருந்து இது விடுபட முடியுமா? அதை தாண்டி ஒன்ஸ் நமக்கு நோய் வந்துடுச்சுன்னா ஒரு டாக்டரை போய் நம்ம ஒரு மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். எத்தனை விதமான காரணங்கள், இது எதுவுமே இன்னைக்கு நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. இன்னைக்கு காற்றை மாற்ற முடியாது, தண்ணீரை மாற்ற முடியாது, உணவு மாற்ற முடியாது, பழக்க வழக்கங்கள் மேபி கண்ட்ரோல் பண்ணலாம். அவர் மெடிசன் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ். அப்போ இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. இந்த சூழ்நிலைக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு 70% மக்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். யாராலும் இன்னைக்கு வந்து மாற்ற முடியாது. ஆனால் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உணவு பழக்கத்தை மாற்றணும். மாற்ற முடியுமா? கேள்விக்குறி. இன்னைக்கு சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு 2 மணிக்கு மிட் நைட் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விற்கிறானுங்க. 2லேருந்து 5 மணி வரைக்கும். 2லேருந்து 5 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்பு? கொஞ்சம் யோசிப்பாரு. ஸோ நம்ம ஃபுட் அப்படிங்கிறது பாத்தி கட்டி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. குறைவான உணவு, தரமான உணவு, ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம உணவில் வந்து சர்க்கரை சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் சரி விகிதத்தில் இருக்கணும். அப்போ நம்ம உணவு பழக்கம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, நிம்மதியான தூக்கம் வேணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தூக்கம் வருதுங்கிறது யோசிச்சு பாருங்க. நிறைய பேரால் இன்னைக்கு நிம்மதியாக படுத்த உடனே தூங்க முடியல. ஸோ படுத்த உடனே தூங்க முடியல அப்படின்னா உடம்புக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கலன்னா வயோதிகம் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். மூணாவது உடல் எடை. இன்னைக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா தான். இன்ஃபேக்ட் அமெரிக்கா, சைனா பல நாடுகளை ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அண்ட் இந்த உடல் பருமன் இதை குறைக்கணும் அப்படின்னா சரியான உடற்பயிற்சிங்கிறது வேணும். ஒரு செடன்ட்ரி லைஃப்பை பிரேக் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, பாடி வெயிட்டை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லைங்களா? நிச்சயமாக நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கு. முன்னாடி பார்த்த விஷயங்கள் இது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கிடையாது. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நம்ம நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு, இதுவுமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தரம் எப்போ மாற ஆரம்பிச்சதோ, நான் சொன்ன மாதிரி இந்த மிட் நைட் பிரியாணி போய் சாப்பிட்றது, இல்லை விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா பகலில் தூங்குறது, இது மாதிரி காரணங்கள் இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த அடிப்படைகள் இது எல்லாமே இன்னைக்கு டோட்டலாக மாறி போக ஆரம்பித்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இந்த 2 ஸ்டேஜுக்குள்ளே இருக்க. ஒன்று நோய் வருவதற்கு முன், இல்லைன்னா நோய் வந்த பின். சரி, இன்னைக்கு ஒரு நோய் வந்துடுச்சு. ஒரு நோய் வந்துடுச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும்? இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம்,
அது நோயா இல்லையா நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பாடியில் ஸ்டார்ட் ஆச்சு. டாக்டர் போய் நம்ம பார்க்குறோம். டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துன்னு சொல்கிற, வாழ்த்துக்கள் உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிபி வந்துடுச்சு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. ஏன் வாழ்த்துக்கள்? பிகாஸ் அதுலேருந்து அந்த டாக்டருக்கு லைஃப் லாங் நீங்கள் பேஷண்ட். ஏன்னா இதெல்லாம் வாழ்நாள் நோய்கள். ஸோ அப்போ டாக்டருக்கு சந்தோஷம், ஆனால் நமக்கு வாழ்க்கை போயிடுச்சு. அந்த மெடிசின்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோன்னா 2 விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒன்று, அடிமைப்படுத்தும். சுகருக்கோ, பிபிக்கோ, தைராய்டுக்கோ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளமுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது நிறுத்த முடியாது. ஏன்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த டேப்லெட்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாடி கன்ஃபியூஸ் ஆகிடும். ரெண்டாவது, அந்த தேவைகள், பக்க விளைவுகள். ஸோ இன்னைக்கு ஒரு மெடிகேஷன் அப்படிங்கிற லெவலுக்குள்ளே போயிட்டோம்னா பக்க விளைவுகள் அதிகம். ரெண்டாவது, நம்மளை அடிமைப்படுத்தும். பட் அதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு ஜேர்னலில் அவங்க கொடுக்குறாங்க டெத் பை மெடிசன். இன்ஃபேக்ட் இதுக்கான ஒரு புக்கே இருக்கு. மெடிசன்ஸ்னால ஏற்படக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிற ஒரு புக்கே ஒன்று இருக்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினா உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்க, வருஷத்தில் கிட்டத்தட்ட 2,25,000 பேர் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால இறந்து போகிறாங்க. தேவையில்லாத சர்ஜரி, தேவையில்லாத மெடிசன்ஸ், டயக்னோசிஸில் நடக்கக்கூடிய தவறுகள், ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய நோய் தொற்றுகள், தவறான ப்ரிஸ்கிரிப்ஷன், தவறான மெடிசன்ஸ். இதனால ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 2,25,000 பேர் நோய் வந்ததுனால மட்டும் இல்லை, மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் போறதுனால இன்னைக்கு இத்தனை பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அதனால தான் டெத் பை மெடிசன் அப்படிங்கிற ஒரு புக்கே இருக்கு. இப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபர், நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு ஒரு நாள் ஐசியூல போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஐசியூல போய் அட்மிட் ஆகணும் அப்படின்னா திடீர்னு வரும். ஆனால் அது திடீர்னு வர்றதுக்கு பல வருஷங்களா நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கண்டுக்காம விட்டோம். ஐசியூல போய் அட்மிட் ஆயிட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் நமக்கு ஒரு ஃபோன் வரும். என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபரை ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனடியாக கிளம்பி வாங்க, வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வராதீங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கொண்டு வந்து முதல்ல பணத்தை கட்டுங்க, பணத்தை கட்டினா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். நிறைய படங்கள்ல இந்த கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் இன்னைக்கு நிஜம், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மை. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திடீர்னு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக நம்ம பணம் கட்டணும் அப்படின்னா, என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள், உங்க வருமானம் அந்த அளவுக்கு இருக்கா? லட்சக்கணக்கில் உங்க வருமானம் இருக்கா? ரைட். இல்லை உங்க பேங்க் பேலன்ஸ்ல லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, அங்கே போய் நிம்மதியாக படுத்துட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்து 15 நாள் 20 நாள் ஒரு மாதம் எல்லாம் வேலை வேலைக்கு சோறு வந்துடும், ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஆர் உங்கள் மாத வருமானம் அந்த அளவுக்கு இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம், ஜஸ்ட் லைக் தட் 1 லட்சம் 2 லட்சம் காணாம போயிடும். அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த தனி மனிதனோட பாதிப்பு இல்லை, அந்த குடும்பத்தையே அழிக்கக்கூடிய விஷயம். காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொருளாதாரம் காணாமல் போகும். திடீர்னு போய் 2 லட்சம் 5 லட்சம் நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னா, ஒருவேளை கையில் பணம் இருந்ததுன்னா ரைட், இல்லை நகையை அடகு வைக்கணும், இல்லை போய் அடுத்தவங்கள்ட்ட போய் கடன் வாங்கணும், எது பண்ணாலும் என்ன பண்ணி ஆகணும், லைஃப் லாங் ப்ராப்ளமாக மாறும். நகையை திரும்ப எடுக்கணும், இல்லை யார்கிட்டயே கடன் வாங்கணுமா அந்த கடன் திரும்ப போய் அடைக்கணும். அப்போ என்ன ஆச்சு, நம்ம மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும். ஸோ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு நோய் வந்தால் கூட அது தனி மனிதனோட பாதிப்பு இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இப்போ குடும்பத்தில் நிம்மதி போயிடும், பொருளாதாரம் போயிடும், அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரமே போக ஆரம்பிக்கும். எவ்வளோ சீரியஸான விஷயங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மைட் பி லைக் நிறைய பேர், ஒரு 1000 பேர் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இதுல இருந்து எப்படி நம்ம வெளில வர முடியும்? கொஞ்சம் யோசிக்கணும். சரி, ஒரு நோய் வந்தாதான் இத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கு. சரி, அப்போ ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இந்தியாவில் இன்னைக்கு நான் 142 கோடி மக்கள் தொகை. இந்த 142 கோடி மக்கள் தொகையில 27% பேர் ஆல்ரெடி நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க. வயசானவங்க இல்ல, 30லேருந்து 50 வயது, இந்த வயதுக்குள்ள தான் அதிகமாக இன்னைக்கு நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க. 45% குடும்பத்தில் ஒருத்தர் ஏற்கனவே நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே இது தெரியாது. ஸோ வயசான பிறகு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சுன்னா, நான் சொன்னேன், எப்படி ஏதோ ஒரு டாக்டரை பார்த்து மெடிசின்ஸை போட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். அடுத்து ஒரு 10 15 வருஷம் அவ்வளோதான் வாழ்க்கை, அதுக்குள்ளே எப்படியோ ஓட்டிக்கலாம். ஆனால் இன்னைக்கு 30லேருந்து 50 வயதுக்குள்ள ஒரு நபருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா, இல்லை நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருந்தா, அதிலிருந்து லைஃப் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, அது புத்திசாலி. நம்ம உடம்பு நமக்கு நிறைய அறிகுறிகளை காட்டுது. சாப்பிட பிடிக்கல, பசி இல்லை, தூக்கம் இல்லை, உடம்புல அங்கங்கே கட்டிகள் வருது, திடீர்னு உடம்பு வெயிட் குறைய ஆரம்பிக்குது, முடி கொட்ட ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு அறிகுறிகள் இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை நோயோட ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு அறிகுறி நம்ம உடம்புக்கு காமிச்சிட்டு இருக்கு. இதை நம்ம சரிப்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா அடுத்து 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா பாதிக்க ஆரம்பிக்கும். பேங்க்ரியாஸ் டேமேஜ் ஆகலாம், மூளை டேமேஜ் ஆகலாம், இதயம் டேமேஜ் ஆகலாம், கிட்னி டேமேஜ் ஆகலாம். ஒரு ஒரு உடல் உறுப்புகளாக பாதிக்க ஆரம்பிக்கும். இது 2வது கட்டத்துக்குள்ள போகுது. இந்த 2வது கட்டத்திலையுமே நம்ம எதுவும் ஒரு தீர்வு நம்ம கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரே கட்டம் தான் ஒன்று பராலிசிஸ். பராலிசிஸ் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்குள்ள நம்ம உடம்பு இருக்காது. அதை தாண்டி போச்சுன்னா மரணம். சரி, மரணம் தானே, பிறந்தா இறந்தானே ஆகணும் அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. சார் வந்துடுச்சு சார், பரவாயில்ல, இனிமே என்ன, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, போனா போறோம் அப்படின்வாங்க. சரி, போனா போறோம் அப்படின்னா கூட எத்தனை பேர் இன்னைக்கு நிம்மதியா போறாங்கங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த இறப்பு இதுல என்ன சொல்றாங்க? நல்ல மரணம், கெட்ட மரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, போன பிறகு நல்லதா இருந்தானே கெட்டதா இருந்தானே யாருக்கு தெரிய போகுது? இறந்து போன ஆளுக்கு அது தெரிய போறது இல்லை. ஆனா அந்த மரணத்திலையும் ஒரு விஷயம், நைட்டு தூங்கிட்டு இருந்தாரு, நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு, தூக்கத்திலே போயிட்டார். நல்ல மனுஷன், கொடுத்து வச்ச ஆள், நிம்மதியா போயிட்டார். இது நல்ல மரணம். ஆனா சில பேருக்கு வரும் பாருங்க, இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிற உசுரை எடுத்துக்கிட்டு இதுவும் போக மாட்டேங்குது, நம்மளையும் போக விட மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு மரணம் வந்ததுன்னா எவ்வளவு மோசமான ஒரு மரணம்ங்கிறது யோசிச்சு பாருங்க. ஆக பிறந்தோம் இறந்தோம் அப்படிங்கிறது, பிறந்ததும் நமக்கு தெரியாது, இறந்ததும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இறந்து போறோம் அப்படின்னா இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, எனக்கு எதெல்லாம் நம்ம காணாமல் போகும்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் காணாமல் போகும். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது, ஹாஸ்பிட்டல் போயிட்டோமா, இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. இன்சூரன்ஸே எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம், இன்சூரன்ஸுக்கு நம்ம மாசம் மாசம் பணம் கட்டி தான் ஆகணும். அந்த இன்சூரன்ஸ் நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாத நமக்கு தெரியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. 2வது, தொடர்ந்து ஒரு மருத்துவம் அப்படிங்கிறத நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்க்கை காணாமல் போகும், ஆரோக்கியம் காணாமல் போகும். இதனால என்ன ஆகுது? மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகுது. மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் இது எல்லாருக்குமே இருக்கு. சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன கற்பனைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன லட்சியங்களாக இருக்கலாம். பட் என்ன ஆகும்? இது எதையுமே இன்னைக்கு நம்மளால யோசிக்க முடியாது. பிகாஸ்
நோய் படிப்படியாக தீவிரம் அடையும் பொழுது இருந்தா போரும், நிம்மதியா இருந்தா போரும், அப்படிதான் நமக்கு தோணுமே தவிர நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ வாழ்க்கை என்னவா மாறிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. சரி, இந்த கேள்விக்குறியை மாற்ற முடியுமா? எஸ், டெஃபினட்டாக மாற்ற முடியும். இது எப்படி மாற்ற முடியும்? இந்த கேள்விக்குறிங்கிறது எப்படி இருக்கு? வளைஞ்சு இருக்கு இல்லையா? இந்த வளைஞ்சு இருக்கிறத அடிச்சு தட்டி நேராக்கி விட்டோம் அப்படின்னா இது ஆச்சரியக்குறியாக மாறும். நம்ம வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற முடியுமா? எஸ், டெஃபினட்டாக வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற முடியும். இப்போ யாரை பெண்டு நிமித்தணும்? இந்த கோட்டை பெண்டு நிமித்தி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னால 1008 கேள்வி கேட்குறாங்க. நான் தான் நல்லா இருக்கேனே, என் உடம்புல பிரச்சனையே இல்லையே, நான் ஏன் இதெல்லாம் எடுக்கணும்? இதை எடுத்தால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாமே கேட்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் அடித்து பெண்டை நிமித்தணும். பிகாஸ் சப்ளிமெண்ட்ஸுங்கிறது நோய்க்கான தீர்வு இல்லை, ஆரோக்கியத்திற்கான தீர்வு. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்திங் நம்ம பற்றாக்குறைகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பற்றாக்குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக வேணும். அப்போ நம்ம வாழ்க்கையை ஆச்சரியக்குரியமாக மாற்ற முடியும்னா அதை மாற்றக்கூடிய தன்மை யார் கையில் இருக்கு? நம்ம எல்லார் கையிலையும் இருக்கு. அதுதான் செல்ஃப் கேர். நம்ம உடலுக்கு நம்மளால் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். வேற யாராலையும் நம்ம உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நம்ம தெளிவான ஒரு முடிவுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்த பிறகு அதுக்கான தீர்வு என்னன்னு தேடி ஓடுறதை விட இந்த ப்ராப்ளம் வராமல் ஃபஸ்ட்டே நம்ம ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நமக்குன்னு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சடன் சப்ளிமெண்ட்ஸ் அது எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். இது நம்ம தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து நம்ம டெய்லி எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த செல்ஃப் கேர் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா அந்த செல்ஃப் கேருங்கிறது 2 விஷயங்கள் தான் வாழ்நாள் முழுக்க நம்ம கொடுக்கணும். ஒன்று, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ், இந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது திரும்ப ரீபேலன்ஸ் ஆகணும். நோய் எதிர்ப்பு சக்தி வாழ்நாள் முழுக்க நமக்கு வேணும். ஏன் இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு டாக்டர் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சுகருக்கோ, பிபிக்கோ, இல்லை ஒரு கேன்சருக்கோ, இல்லை ஒரு தைராய்டுக்கோ ஒரு டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் டாக்டர் என்ன சொல்கிறாங்க? 1 மாதம் சாப்பிடுங்க உங்கள் சுகர் குணமாயிடும், 2 மாதம் சாப்பிடுங்க உங்கள் பிபி குணமாயிடும், 3 மாதம் சாப்பிடுங்க உங்கள் தைராய்டு குணமாகும், இல்லை 1 வருஷம் சாப்பிடுங்க உங்கள் மூட்டு தேய்மானம் குணமாயிடும். நீங்கள் எந்த டாக்டர் இந்த கேரண்டியாவது கொடுக்குறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கோ நம்ம வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா யாரும் அந்த கேரண்டி கொடுக்கறது இல்லை, யாரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே இல்லை. ஆனால் அதே நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறோம்னு வச்சிங்கன்னா ஒரு சுகருக்கோ, பிபிக்கோ, தைராய்டுக்கோ, மூட்டு தேய்மானுக்கோ ஏதோ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா முதல் கேள்வியே கேட்குறது என்ன? எத்தனை நாளில் சரியாக போகும்? டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியாது எத்தனை நாள் நீங்கள் கொடுக்குற மெடிசன் எனக்கு சுகர் குணப்படுத்தும், பிபி குணப்படுத்தும், மூட்டு தேய்மானம் குணப்படுத்தும், அங்கே போய் கேட்க முடியாது. ஆனால் நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்த உடனே நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை நாள் எனக்கு சரியாகும்? இதெல்லாம் வாழ்நாள் நோய்கள். ஸோ வாழ்நாள் நோய்கள் அப்படின்னு வரும்பொழுது லாங் டைம் எடுத்தால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்க முடியும். எப்போ பாடி திரும்ப பழையபடி பேலன்ஸ் ஆகுதோ, ஊட்டச்சத்து பற்றாக்குறை எப்போ திரும்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்குதோ, உடல் உறுப்புகள் எப்போ கரெக்டாக திரும்ப பழையபடி வேலை செய்ய ஆரம்பிக்குதோ, இந்த பேலன்ஸ் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் கிடையாது. சில பேருக்கு 1 இயர் நடக்கலாம், சில பேருக்கு 2 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு 5 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு 10 வருஷம் எடுக்கலாம். பட் அல்டிமேட் ஃபோக்கஸ் எங்க? வாழ்நாள் முழுக்க நோய் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன்ஸில் இந்த 2 கெப்பாசிட்டியுமே இல்லை. அதனால தான் ஒன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கும். அப்போ இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலுமே சரி, நாளைக்கு நோய்க்குள்ளே போகக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்னு எனக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா அதுதான் 2004 ஆரம்பித்த வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் நம்ம கொடுத்துருக்கிற செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி.
ஒரு செல்லுலார் நரிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்ன? நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 63 ட்ரில்லியன் செல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 63 லட்சம் கோடி அணுக்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஒரு மனித உடல் முதல்ல எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்றோம்? இதுதான் ஒரு செல். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் செல், ஒரு தாயோட ஒரு கர்ப்பத்தில் ஒரு சிங்கிள் செல் உருவாகுது அப்படின்னா, இந்த செல்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இது மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி டிஷ்யூ, தட் இஸ் திசுக்களாக மாறும். செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கவரிங் தான் இந்த திசுக்கள், டிஷ்யூஸ். இந்த திசுக்கள் இது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இது சேரும்பொழுது உடல் உறுப்புகளாக மாற ஆரம்பிக்கும். இதயம், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், மூளை, இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளாக மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு ஒரு உறுப்புகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த உறுப்புகள் வேலை செய்யறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 13 விதமான சிஸ்டம் இருக்கு. ரத்தம் ஓணுன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. எலும்பு மூட்டு சரியாக இருக்கணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. கணையம் வேலை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. கல்லீரல் வேலை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 13 விதமான சிஸ்டம்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த இந்த சிஸ்டம் கரெக்டாக வேலை செஞ்சாதான் ஒரு மனித உடல் அப்படிங்கிறது முழுமையாக உருவாகும். இதுதான் அடிப்படை. ஸோ ஒரு பேசிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். உடம்புக்குள்ள செல்ஸ் நல்லா இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். செல்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நோயோட ஆரம்ப கட்டத்தில் இருப்போம். அதே செல்கள் இறந்து போச்சு அப்படின்னா நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கிறோம். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான அணுக்கள் மட்டும்தான். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் செல் இருக்கு. ஒரு செல், 2 செல், 2 சிம் கார்டு, 3 சிம் கார்டு, ஏகப்பட்ட நம்பர்ஸு, வாட்ஸ்அப்க்கு ஒரு நம்பர், கால்க்கு ஒரு நம்பர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த செல்ஃபோன்லாம் இல்லாமல் மனுஷங்க வாழ்ந்ததே இல்லையா? இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அந்த செல்லை சார்ஜ் குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகுது? நமக்கு அப்படியே பிபி வருது, பிபி ஷூட்டப் ஆகுது. ஐயோ, செல்லில் சார்ஜ் குறைஞ்சி போச்சு, நான் ஒன்றும் இந்த சீரியல் பார்க்கல, ஒன்றும் மேட்ச் நான் பார்க்கல, இது பார்க்கல, அது பார்க்கல, அதுக்குள்ளே செல்லில் வந்து சார்ஜ் குறைஞ்சி போச்சு, சார்ஜர் கையில் இல்லை. பார்க்குறவன்ட்டெல்லாம் உங்ககிட்ட சார்ஜர் இருக்கா, சார்ஜர் இருக்கா, சி டைப் இருக்கா, பி டைப் இருக்கா, டி டைப் இருக்கா, எங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, எங்கே கரண்ட் வரும், எங்கே சார்ஜிங் போடலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு மிஷின், ஜஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் பிஃபோர் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஷின். அந்த மிஷினில் சார்ஜ் குறைஞ்சி போச்சுன்னா இவ்வளோ ஃபீல் பண்ணுறோமே. உடம்புல ஒரு ஒரு நாளும் சார்ஜ் குறைஞ்சி போய்கிட்டே இருக்கு. இதை சார்ஜ் ஏற்றணும், என்ன பண்ணணும் யோசிச்சோமா? யோசிக்கிறதே இல்லை. அந்த செல்லுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றணும், அந்த 5 தூண்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த சார்ஜை ஏற்றணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்பு எப்படி இன்னைக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ள 1,00,000 முடிக்கால்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25,000 முறை நம்ம சுவாசம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஒரு தடவை நம்ம தும்முனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 வைரஸ் வாய் வழியாக வெளியில போகுது. 5,00,000 செல்கள் ஒரு நிமிஷத்துல நம்ம உடம்புக்குள்ள இறந்து திரும்ப புதிய செல்கள் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. ஒரு நாளைக்கு நம்ம இதயம் 1,00,000 முறை இதய துடிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ 60 வருஷம் நம்ம உயிர் வாழ்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 கோடி முறைகள் நம்ம இதய துடிப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஹார்ட்டோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ஒரு பெட்ரோல் பங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட ஹார்ட்டோட கெப்பாசிட்டி. அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் துடிக்குதுன்னா, ரத்தம் ஓடுது அப்படின்னா, ஒரு பெட்ரோல் பங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மிஷினோட கெப்பாசிட்டி நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நமக்கு இருக்கு. நம்ம என்டையர் லங்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோர்ட்டை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது இருக்கு. குடல், இந்த குடல் ஒரு ஃபுட்பால் ஃபீல்டை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய குடல்களோட சைஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. கல்லீரல் மட்டும் 500 விதமான வேலைகள் நம்ம உடம்புக்குள்ள தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கு. 360 முறை நம்ம கிட்னி ஒரு நாள் ரத்தத்தை சுத்திகரிச்சுட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, 360 முறை கிட்னி பிளட்டை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு. சென்சேஷன், உணர்வுகள் 125 மைல்ஸ் பர் அவர் நம்மளோட உணவுகள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்
நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய ஆர்டரிஸ், கெட்ட ரத்தம் கொண்டு போகக்கூடிய வெயின்ஸ், இதெல்லாம் பிரித்து ஒரே ஒரு டியூபாக அப்படியே ஃபுல்லாக சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய அளவிற்கு நம்ம உடம்புக்குள்ள ரத்த குழாய்கள் கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உடம்புக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? நிச்சயமா மரியாதை நம்ம கொடுக்கறதே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தோணுன மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் மிஷின், இன்னைக்கு எத்தனையோ ரோபோஸ் வரலாம், மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை எத்தனையோ ரோபோஸ் வந்து இன்னைக்கு வந்து செய்யலாம். எது என்ன செஞ்சாலும் மனித உடல் அப்படிங்கிறது யாராலையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு வரப்பிரசாதம், கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அப்படின்னா இந்த மனித உடல், ஒரு மனிதனாக நம்ம வாழறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த 5 தூண்கள் தான் வேணும். முதல் தூண் நச்சுத்தன்மை நீக்கம். இரண்டாவது தூண் ஊட்டச்சத்துக்கள். மூன்றாவது தூண் உடல் எடை, தட் இஸ் ஃபிட்னஸ். நான்காவது தூண் உடல் உறுப்புகள். அஞ்சாவது தூண் சுரப்பிகள். 5 தூண்களால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம மக்களுக்கு எப்போதுமே ஒரு டிஸ்கவுண்ட் கேட்டு ஒரு பழக்கம். சார் 5 தூண்கள் அப்படின்னா அந்த 5 தூண்களுக்கு 1 2 கிடைச்சா பத்தாதா அப்படின்னு வாழ்க்கையே டிஸ்கவுண்ட் ஆகிடும். பரவாயில்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு தூண் இன்னொரு தூணோட சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம உடம்புல இருந்து அன்றாடம் கழிவுகள் அப்படிங்கிறது வெளியில் போகணும். அதான் முதல் தூண். யூரினில் போகலாம், வேர்வையில் போகலாம், மோஷனில் போகலாம், சளியில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஆனால் நம்ம உடம்பு விட்டு கழிவுகள் டெய்லி வெளியில் போகணும். ஸோ இந்த கழிவுகள் வெளியில் போச்சுன்னா தான் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ளே போக முடியும். அதான் ரெண்டாவது தூண். ஊட்டச்சத்துக்கள் முறையான வகையில் செல்களுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடல் எடையை நம்மளால் கரெக்டாக பராமரிக்க முடியும். உடல் எடையை கரெக்டாக நம்ம பராமரித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் இது கரெக்டாக வேலை செய்யும். உடல் உறுப்புகள் கரெக்டாக வேலை செஞ்சுது அப்படின்னா சுரப்பிகள், நம்ம உடம்புக்குள்ள நிறைய ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்தந்த வேலைகளை கரெக்டாக அதை செய்யறதுக்கு தூண்டி விடக்கூடிய விஷயங்கள், இதுதான் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இந்த 5 தூண்கள், இந்த 5 தூண்கள் நமக்கு ஒரு ஒரு நாளும் வேண்டும், வாழ்நாள் முழுக்க வேண்டும். இதில் டிஸ்கவுண்டே கிடையாது. ஸோ இந்த 5 தூண்கள் அப்படிங்கிறத ஃபார்முலா. ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் சப்ளிமெண்ட் எடுக்கணும்னா ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட், 5 தூணுக்கு 5 ப்ராடக்ட். வெரி சிம்பிள். ஸோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு நோய் இருக்குது, நோய் இல்லை, அதை பற்றி எதுவுமே கிடையாது, உயிர் வாழணுமா, மூச்சு விடணுமா, 5 சப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ ஒரு ஒரு தூணுக்கு ஒரு ஒரு சப்ளிமெண்ட், இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த 5 தூண்களுக்குள்ள தான் வெஸ்டீஜோட என்டையர் 9 பிராண்டில் இன்னைக்கு 48 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் 40 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இது யார் வேண்டாலும், யார் வேணும்னாலும் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ். 70% மக்கள் யாரெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் முதல்ல எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ். நோய் வந்துடுச்சு, நோய் வந்த பின் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா அதுதான் ஆயுர்வேத முறைப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ். இதில் ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நோய் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட். ஸோ நோய் வருவதற்கு முன் 40 ப்ராடக்ட் இருக்குது, நோய் வந்த பின் அப்படிங்கிறது 8 ப்ராடக்ட் இருக்குது. இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வெஸ்டீஜோட ஃபோக்கஸ் எங்கன்னா நோய் வந்த பின் இல்லை, நோய் வருவதற்கு முன், தட் இஸ் ப்ரிவென்ஷன். இதுதான் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். நாளைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சப்ளிமெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது தைரியமாக போய் பேசணும். நம்ம ஸ்ட்ரென்த், நம்ம ஆரோக்கியமாக இருந்து அவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும். அதை விட்டு ஒரு சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது கொடுக்கும்போதே நம்ம அப்படியே கை உதறிக்கிட்டு, இருமிக்கிட்டு, தும்மிக்கிட்டு, ஐயா தயவு செஞ்சு இது சாப்பிட்ருங்க, நீங்கள் சாப்பிட்டா நல்லா இருப்பீங்க அப்படின்னா அவர் திரும்ப சொல்லுவார், நீங்கள் முதல்ல எல்லாம் சாப்பிட்றீங்களா, நீங்கள் சாப்பிட்டு முதல்ல நல்லாயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க.
ஸோ வெஸ்டீஜோட ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுத்துரு அப்படிங்கிறனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி பெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவார்ட் ஏபிபி லீடர்ஷிப் நியூஸ் அதன் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு சர்டிஃபிகேஷன். இங்கே ஒரு 3 கேள்விகளுக்கான பதில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஒன்று, ஒரு டாக்டரை கேட்காம நான் சப்ளிமெண்ட் எடுக்க முடியும். நீங்கள் டாக்டரா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், இந்த மெடிசின்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியும், எனக்கு ரெண்டுத்துக்கும் எனக்கு செலவு பண்ண முடியாது. ஆர் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த சப்ளிமெண்ட் நான் எடுத்து தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, நான் அப்படியே தான் நான் இருக்கேன். இந்த கேள்வி 2. மூணாவது, எந்த அடிப்படையில் இதெல்லாம் நான் நம்புறது? நீங்கள் டாக்டர் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க, இதை எடுத்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன கேரண்டி கொடுப்பீங்க? இல்லை இதை எடுத்த டெஸ்டிமோனியல்ஸ் இருக்காங்களா? இதை சாப்பிட்டு நல்லானவங்க யாராக இருந்தால் வந்து எங்கிட்ட பேச சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் நம்புகிறேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். 3க்கான பதில் இப்போ நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் திங், இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, 2 விஷயம்தான். ஒன்று, ஃபார்மசட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம். 2வது, நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உப உணவு, துணை உணவு. அலோபதி இல்லாத மீது எதுவாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாமே நம்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூட்ராசட்டிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான். ஒரு டாக்டருக்கு 5 வருஷம் படிக்கணும். ஒரு எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது 5 வருஷம். இந்த 5 வருஷத்தில் ஒரு டாக்டரோட படிப்பில் ஊட்டச்சத்துக்கள், உப உணவு, துணை உணவு, நியூட்ராசட்டிக்கல்ஸ் இப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஸோ எப்போ ஒரு டாக்டர் அவரோட படிப்பில் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையோ, அப்போ ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆம்லா சாப்பிடலாமா, அலோவேரா சாப்பிடலாமா அப்படின்னா, டாக்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா கூட சரி, டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாரு, நம்ம விட்டுடலாம். ஆனால் அதே டாக்டர் என்ன சொல்கிறாரு, எதையாவது சாப்பிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ என்கிட்ட வராது, நான் பொறுப்பு இல்லை. அப்போ என்ன ஆகுது, இது நல்லதா கெட்டதா இது நமக்கு தெரியாமல் போகுது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சப்ளிமெண்ட்ஸை பற்றி தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போய் கேட்டால் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய பதிலை ஒரு டாக்டரால் கொடுக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது நம்ம எதுக்கு இதை சாப்பிட்றதுக்கு ஒரு டாக்டரை போய் கேட்கணும்? அவசியம் இல்லை. ஸோ ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ராங் பாயிண்ட்டை அதை நான் சொல்கிறேன். ரைட். 2வது விஷயம், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு டாக்டர் வந்து நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம டாக்டர்ஸ் இல்லை. சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோங்கிறதுக்காக மெடிசன்ஸை நிறுத்தக்கூடாது. எனக்கு நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், என் சுகர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, குறையவே இல்லை. ஒரே கேள்வி தான் திரும்ப கேட்பேன், மெடிசன் ஸ்டாப் பண்ணீங்களா? ஆமாம் சார். எதுக்கு மெடிசன் எடுக்கணும்? ஆல்ரெடி உங்கள் உடம்பு மெடிசன்ஸுக்கு பழகி போயிடுச்சு. அந்த உடம்பு அந்த மெடிசன்ஸ் எப்படி சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். திடீர்னு ஒரு சப்ளிமெண்ட் உள்ள போடும்போது நம்ம உடம்புக்கு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரியாது. அது தெரிய வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் ஃப்ரேம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ மெடிசன்ஸும் சப்ளிமெண்ட்டும் சேர்ந்து தான் எடுக்கணும். சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் ஒன்றா போகணுங்கிற அவசியம் இல்லை. டாக்டர்ஸ் கொடுத்த அட்வைஸ் படி மெடிசன்ஸை போடுங்க, அதுலேருந்து ½ அன் ஹவர் 1 ஹவர் கேப் கொடுத்து சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். படிப்படியாக உங்கள் பாடி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக ஒரு உறுப்புகளும் நார்மலாக மெடிசன்ஸோட தேவை குறையும். அது வரைக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் எடுத்து ஆகணும். இது 1 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரோட உடல்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது நடக்கும்.
நம்ம டாக்டர்ஸ் கிடையாது, நம்ம யாரையும் போய் நம்ம டெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், டாக்டர் ஒரு கோட்டை தாண்டி நம்ம பக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் டாக்டராக முயற்சிக்க கூடாது. இந்த கோட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். டாக்டர் செய்ய வேண்டிய வேலையை டாக்டர் செய்வாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய ப்ராப்ளமில் இருந்தவங்க டாக்டர் போய் பார்க்கும்போது, எப்படி உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் ரெக்கவரி ஆச்சு, எப்படி உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்னோட மெடிசின்ஸ், நான் கொடுத்த மெடிசின்ஸ் தவிர நீங்கள் வேறு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரூட் காஸ், எதனால் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சோ அது பேசிக்காக கரெக்ட் ஆகாமல் இதை சரி பண்ண முடியாது. அண்ட் மூணாவது விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். ஸோ ஒரு 3 வேளை நம்ம உணவு எடுக்கிறோன்னா, அந்த உணவில் இஞ்சி, மல்லி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் செலவு தானே. இதெல்லாம் இல்லாமல் நம்ம சாப்பாடு சாப்பிட முடியாதா? முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பழக்கமாயிட்டோம். இதெல்லாம் நம்ம டெய்லியும் நம்ம வாங்கணும், இல்லை மாசாந்திரம் நம்ம வாங்கணும். எக்ஸ்ட்ரா செலவு தான். உணவில் இது இல்லாமல் நமக்கு நாக்கில் இறங்காது. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? இஞ்சி, மல்லி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள், மிளகு, இது மாதிரி இத்தனை விஷயங்கள், இதெல்லாம் இன்னைக்கு புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை. சரி, நான் பூண்டு சாப்பிடலாமா, மிளகு சாப்பிடலாமா, மஞ்சள் சாப்பிடலாமா அப்படின்னு போய் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணீங்களா? அதுவும் இல்லை. ஸோ நீங்களும் கண்டுபிடிக்கல, டாக்டர்டையும் போய் கேட்கல. ஆனால் பாரம்பரியமாக யாரோ இன்னைக்கோ எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சாங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு யாரோ சொன்னாங்க, இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இதை ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம சொந்தம் கொண்ட முடியாது. யாரோ கண்டுபிடிச்சி யாரோ சொன்னாங்க நல்லதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது அப்படியே நம்ம அடுத்தடுத்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கோம். இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு. அன்னைக்கு அந்த பொருட்களுக்கு இஞ்சி, மல்லி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள், இந்த மாதிரி பேர் வச்சாங்க. அதான் இன்னைக்கு நம்ம அலோவேரா, ஆம்லா, குர்குமின், கேனடர்மா, ஃப்ளாக்ஸ் ஆயில் இப்படின்னு இன்னைக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். அது சாப்பிட்டா நல்லதுன்னா இதை சாப்பிட்டாலும் நல்லது, அவ்வளோதான். இதை தாண்டி எனக்கு டெஸ்டிமோனியல் இருக்கா, யார் சாப்பிட்டு நல்லா ஆயிட்டாங்க, அந்த வீடியோ அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்க, இது அனுப்புங்க, அதை அனுப்புங்க, தேவையே கிடையாது. சாப்பிட ஆரம்பித்தா பாடியில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் திரும்ப ரீபேலன்ஸ் ஆகும், இம்யூனிட்டி அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பழையபடி நார்மலுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போது ஒரு மருத்துவத்திற்கும் ஒரு ஊட்டச்சத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு மெடிசன் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய நேரம் நமக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பேராசிட்டமால் நீங்கள் போடனா கூட ஒரு நாளைக்கு 3 பேராசிட்டமால் போட சொல்கிறோம். ஏன்னா அதோட வேலைங்கிறது 6 மணி நேரம் 8 மணி நேரம் அவள் தான். திரும்ப திரும்ப எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அதே ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது அடிப்படை காரணம் என்னவோ அதை போய் சரி பண்ண ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு மெடிசன் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் சுகர் குணமாகலை, பிபி குணமாகலை, தைராய்டு குணமாகலை, மூட்டு தேய்மானம் குணமாகலை, கேன்சர் குணமாகலை, ஆஸ்மா டிபி குணமாகலை, ஏன் இன்னைக்கு நோய்கள் குணமாகிறது இல்லை? அப்போ ஒரு மருத்துவத்தில் குணம் அப்படிங்கிற வார்த்தை பொய்யான வார்த்தை. அதே ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பாடி ஒரு பேலன்ஸ், ஒரு ப்ராப்பர் பேலன்ஸுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மெடிசன் அப்படிங்கிறது, ஒரு மருத்துவங்கிறது தற்காலிகம், அந்த நேரத்துக்கு அது சரி பண்ணும். ஆனால் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வருமுன் காப்பும், ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது. ஒரு மருத்துவம் எபிசோடிக் அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் போய் வேலை செய்யும். தலைவலிக்கு மாத்திரை போட்டிங்கன்னா தலைவலிக்கு மட்டும்தான் போய் வேலை செய்யும். ஆனால் ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக், தலைமுடியில் ஆரம்பித்து கால் நகம் வரைக்கும் எங்கெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் வேணுமோ அந்த ஊட்டச்சத்துக்கள் சப்ளை பண்ணக்கூடியது தான் சப்ளிமெண்ட்ஸ்.
ஒரு மருத்துவம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒரு முக்கியத்துவத்துக்குள்ள இல்லை. நோய் வந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேற ஒருத்தர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனோட கடமை. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கவாதம் வந்த மாதிரி தான். அந்த நேரத்துக்கு அந்த டயத்துக்கு அதுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவம் நமக்கு வேலை செய்யுமே தவிர, ஆனால் எதிர்காலத்தில் நம்ம நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு உப உணவு, துணை உணவு, ஊட்டச்சத்துக்கள், வெஸ்டீஜோட சப்ளிமெண்ட்ஸ் இதுதான். வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு மருத்துவத்திற்கும் ஒரு ஊட்டச்சத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதைத்தான் நீங்கள் வெஸ்டீஜோட ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 விதமான பிராண்டில் இன்னைக்கு ஒரு 48 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சப்ளிமெண்ட்டுக்கும் மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மருத்துவ குணங்கள் நமக்கு எப்படி ஆரோக்கியப்படுத்தும், நம்ம ப்ராப்ளம்லேருந்து எப்படி நமக்கு ரிலீஃப் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு வரக்கூடிய டீச்சிங் டியூஸ்டேல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஐ பிலீவ் இன்னைக்கு இது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்கள் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வெறும் நோயில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது எனக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு 6 months எனக்கு ஒரு டைம் எடுத்தது. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2006 நான் ஃபஸ்ட்டு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரும்பொழுது இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. பிகாஸ் நான் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இதுக்குள்ளே வந்தவன். ஸோ ஒரு மெடிசனுக்கு இல்லாத ஒரு குணம் ஒரு சப்ளிமெண்ட்டுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வினாலேயே நான் ஆரம்பத்தில் எடுக்கல. பட் ஒன்ஸ் இதை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 வருஷமாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இன்னி வரைக்கும் நான் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்ளிமெண்ட்ஸோட அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது என்ன? நம்ம பாடியோட என்டையர் நார்மலைசேஷன். ஸோ அந்த நார்மலுக்கு நம்ம பாடி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து நமக்கு ரிலீஃப் பெரிய அளவில் கிடைக்கும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கோடீஸ்வரன். பிகாஸ் நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது மதிப்பிட முடியாத ஒரு சொத்து. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ வெல்த்.